श्रीमद्भागवती वार्ता सुराणामपि दुर्लभा मेनिरे भगवद्रूपं சாஸ்திரம் பாகவதம் கலௌ. கலியுகத்தில் பாகவத புராணத்தை பகவானுடைய உருவமாகவே கொள்ள வேண்டும். துவாபர யுகத்தின் இறுதியில் கண்ணன் திருநாடு வைகுந்தத்துக்கு புறப்பட்டு போகும்போது உத்தவர் வேண்டினார், உன்னுடைய நினைவோடையே உன் பக்தர்கள் வாழ்கிறோம், உன்னை விட்டு பிரிந்து எங்களால் இருக்க இயலாது, உன்னோட கூடவே இருக்கிறதுக்கு ஒரு வழி சொல்லு என்று வேண்டினார். அப்பதான் பகவான், நான் பாகவத புராண சொற்களுக்குள்ளே புகுந்து கொள்கிறேன், அதை யாரெல்லாம் பாராயணம் பண்ணுகிறார்களோ, அதன் அர்த்தத்தின்படி நடக்கிறார்களோ, அவர்களுக்கெல்லாம் நான் அதன் மூலமே தரிசனம் கொடுப்பேன், பாகவத புராணமே என் உருவந்தான் என்று கண்ணன் சாதித்து போந்தார். கண்ணனுடைய சேஷ்டிதங்கள் அனைத்தும் இப்புராணத்திலே 10வது ஸ்கந்தத்தில் கூறப்பட்டுள்ளன. அதில் நாம் இப்ப பார்க்க வேண்டியது அகாசுர வதமும், பிரம்மா கன்றுக்குட்டிகளை கவர்ந்து கொன்று போய் அவைகளை மறைக்க பார்க்க கண்ணன் பிரம்மாவுக்கே கர்வபங்கத்தை ஏற்படுத்தியதும் ஆகிய இந்த 2 கதைகளையும் சேர்த்து பார்க்க போறோம். 12வது அத்தியாயம், 13வது அத்தியாயம், 14வது அத்தியாயம், இந்த 3 அத்தியாயங்களுமே அகாசுர வதத்தையும் வத்ச அபகரணத்தையும் தான் கூற வந்தன. அகாசுரன் மலைப்பாம்பு வடிவத்தில் வந்த அசுரன். ஏற்கனவே கொலையுண்ட பகாசுரனுடைய கூட பிறந்தவன் இவன். கண்ணன் பகாசுரனை கொன்றுட்டாருங்கிற கோபம், அதற்கு பழி தீர்க்கணுங்கிறதுக்காக அகாசுரன் மலைப்பாம்பு வடிவத்தை எடுத்துட்டார். பெரிய சரீரத்தோடே படுத்து கொண்டான். எல்லா குழந்தைகளும் பிருந்தாவனத்துக்கு வரச்சே கண்ணனை சேர்த்து முழுங்கிடுவோம், முழுங்கி முடித்து நாம் வஞ்சனை தீர்த்து கொள்ளுவோம் என்றவன் உள்ளத்தில் தீய எண்ணத்தோடே வந்தான். கண்ணனு எல்லா குழந்தைகளோடும் வழக்கம்போல மாடு கன்றுகளை ஓட்டிக்கொண்டு மத்தியான சாப்பாட்டுக்கு வேண்டி எல்லாத்தையும் எடுத்துண்டு பிருந்தாவனத்துள் புகுகிறார். போகிற வழியில முன்னாடி 1000 பிள்ளைகளும் ஓடுகிறார்கள். அவ என்னென்னலாம் ஆனந்தமா கூத்தாடிண்டு போறா, எப்படி ஒத்தொத்துக்கொத்தர் விளையாடி கொள்ளுகிறார்கள், அப்புறம் எப்படி மலைப்பாம்பனிடத்துல வந்தாங்கிறதை முதல்ல இந்த சரித்திரத்தில் சொல்றார், இந்த அத்தியாயத்தில் சொல்றார். क्वचित् वनाशाय मनो ददत् व्रजात् प्रातः समुत्थाय वयस्यवत्सपान् प्रबोधयञ्சிருங்கவரேண சாருணா வினிர்கதோ வத்சபுரஸ்ஸரோ ஹரிஹி. ஒரு நாள் காழை விழித்தெழுந்தார். சோம்பல் முறித்து, நாக்கு வழித்து, பல் தேய்த்து, இன்றைக்கு எப்படி நாம புறப்பட்டு போகிறோம், எல்லா பிள்ளைகளோடும் பிருந்தாவனத்துக்கு கண்ணு மாடுகளை மேய்க்க போவோம். பகவானுக்கு நித்திய சூரிகளுக்கு நாயக்கனா இருக்கிறத விட மாடுகன்றுகளுக்கு கோபாலனா இருக்கிறதுல விருப்பம் அதிகம். எல்லாரும் கிளம்பலாம், அலங்காரம் பண்ணிங்கோன்னு கண்ணன் சொன்னார். கிளம்புட்டா. தேனைவ சாகம் பிருத்துகாக சஹஸ்ரசக ஸ்னிக்தாக சுஷிக் வேத்திர விஷாண வேணவக. ஒரு நாள் வா புறப்படும் போது கையில் சிலதெல்லாம் எடுத்துன்னு போவாளாம். தழைகளும் தொங்கலும் ததும்பி எங்கும் தண்ணுமை எக்கம் மத்தளி தாழ் பீலி குழல்களும் கீதமுமாகி எங்கும் கோவிந்தன் வருகின்ற கூட்டங்கண்டு மழைகளோ வருகின்றதென்னு. நிறைய மேகங்கள் கூடி வந்து குடுகுடுன்னு சத்தம் போட்டுண்டு இடி இடித்து மின்னல் இடித்து கொண்டு வந்தா எப்படி ஆர்ப்பாட்டமா இருக்கும், அதை போல இந்த 1000 பிள்ளைகளும் கோகுலத்திலேருந்து பிருந்தாவனத்துக்கு போறா, நந்த கிராமத்திலேருந்து பிருந்தாவனத்துக்கு போறா. ஒரே ஆர்ப்பாட்டம். அவ கையில எடுத்துன்னு போனதை சொல்றார். ஸ்னிக்தாக சுச்சி சுச்சிக் வேத்திர விஷாண வேணவகா. கையிலே புல்லாங்குழல், காதலே கொள்ளுவதற்கும் கழுத்துல போட்டுக்கிறதுக்கும் குந்துமணிகள், பசுமாட்டினுடைய காலக்கட்டுறதுக்காக நல்ல கயிறு, அதுகளை ஓட்டுறதுக்காக சிறு கொம்பு, கையில் சிறு சாட்டை. போராதென்று கண்ணுக்குட்டி பாலை குடிச்சிட்டு போடும் இல்லையோ, அதனால அதன் வாய்க்கு போடுறதுக்கு ஒரு வலை. இதெல்லாத்தையும் எடுத்துக்கிறா. தழைகளும் தொங்கலும் ததும்பி எங்கும் தண்ணுமை இயக்கம் மைத்தளி தாழ் பீலி, இதெல்லாம் வாத்தியங்கள். இங்கிருந்து அங்கே போறச்சே நாம ஏதோ கிரிக்கெட் மேட்ச் பார்க்க போறோம், ஃபுட்பால் மேட்ச் பார்க்க போறோம், நிறைய வாத்தியம்லாம் கையில் எடுத்துன்னு போவோம் இல்லையோ,
அப்படின்னா ஆனந்தத்துக்கு ஒரு வெளிப்பாடு, மகிழ்ச்சியை காட்டிக்கொள்வதற்கு ஒரு வழி. அதை போல எல்லாத்தையும் எடுத்துன்னு போறா. கிருஷ்ணவத்சரைஹி அசங்கியாதைஹி யூதீகிருத்திய ஸ்வவத்சகான்னு, எண்ணிறந்த பசுக்கள், கற்று கறவை கணங்கள் பல. இந்த கறவு மாடுகளை தனித்தனியா எண்ணிட முடியாது, கூட்டமா எண்ணிட முடியாது, எத்தனை கூட்டங்கள்னு கூட எண்றதுக்கு முடியாது. கற்று கறவை கறவை கணங்கள் கணம் கறவை கணங்கள் கணங்கள் பல கறந்து இத்தனை பசுமாடு கன்றுகள் சூழ கண்ணன் நடுநாயகமாக போகிறார். சாரயந்தோர்பலீலாபிகி விஜக்ருஸ் தத்ர தத்ரஹ பல பிரவாள ஸ்தபக சுமனப் பிஞ்சாதாதுபிகி காச்ச குஞ்சாமணி ஸ்வர்ணபூஷிதா அபியபூஷயன்னு, பழத்தை எடுத்து கழுத்திலெல்லாம் போட்டுக்கிறாளாம். பிரவாளங்கள் சிறு சிறு கொழுந்துகள், செடிகள், கொடிகள், அதில் இருக்கிற பச்சை இலை, சகப்பு இலை, அதெல்லாத்தையும் சேர்த்து சேர்த்து பின்னி பின்னி கழுத்தில் போட்டுக்கிறாளாம், காதில் சொருகிக்கிறாளாம். அழ்வா சாதித்தார், வலங்காதில் மேல் தோன்றி பூ. கண்ணனுக்கு வெள்ளி ஆபரணம், தங்காபரணம், வைராபரணம் ஒன்றுமே வேண்டாம். அந்த ஊரில் இருக்கிற பிள்ளைகள் எல்லாருமே இயற்கையா ஆபரணங்களை போட்டுப்பாளாம். சாமந்தி புஷ்பம் மஞ்சளுக்கு, அதே சகப்பு புஷ்பம் தாமரைக்கு, வெள்ளை புஷ்பம் உயர்ந்த சாதி மல்லிகை மல்லிகை புஷ்பம், இப்படி பல பல, நீலோத்பல புஷ்பம், குமுத புஷ்பம், செம்பருத்தி புஷ்பம், எத்தனை வர்ணம். இத்தனை வர்ணத்து புஷ்பத்தையும் பக்கத்துல பச்சை இலையோட சேர்த்து அழகான ஒரு மாலையா தொடுத்து, நவரத்தன மாலை தொடுத்தா எப்படி இருக்கு, கதம்ப மாலை தொடுத்தா எப்படி இருக்கு, அதை போற மாலை எடுத்து கழுத்துல போட்டுக்கிறா. அதே போல மற்றொன்று இலைத்தழையாலை சுத்தி இடுப்பில் கட்டி கொள்ளுகிறார்கள். அழகான புஷ்பத்தை தங்கள் கை மணிக்கட்டிலே சுத்தி கொள்ளுகிறார்கள். போராத்துக்கு கீழ்காதலையும் பூவை சுருகிறார், மேல்காதலையும் பூவை சுரிப்பாளாம். இந்த நாகரிகம் எப்பவோ வந்துருச்சு பாருங்க. இன்னைக்கு இருக்கிறவாள்லாம் கீழையும் காது குத்திக்கிறா, நடுக்காதும் குத்திக்கிறா, மேல்காதும் குத்திக்கிறா. இது என்ன புது நாகரிகம் நாம சொல்றோம் இல்லையோ, அன்னைக்கே நடந்துருத்து போல் இருக்கு. வலங்காதில் மேல் தோன்றி பூ, மேல ஒரு தோன்றி பூவை எடுத்து கண்ணன் குத்தின்னு இருக்கார். குந்துமணியில அவருக்கு ரொம்ப ஆசை. ஆங்காங்கு குறவன் குரத்திகள்லாம் நிறைய மணிகள் விற்பாளோ இல்லையோ, பாசிமணி, குந்துமணி, அதை போல மணிகளெல்லாம் எடுத்து கண்ணன் சாத்தினுட்டார். அதோட அல்ல, ஒத்தக்காத கூட குத்தின்னு இருப்பான். இன்னைக்கு அது ஒரு நாகரிகம்னு சொல்றோம் இல்லையோ, ஒரே ஒரு காதலை மட்டும் குண்டலம் போட்டுக்கிறது, ஒரு காதை குத்தி கொண்டு தோடு போட்டுக்கிறது, ஏதான ஒன்று மேல் காதலை குத்திக்கிறது. இன்னைக்கு நீங்க நாகப்பட்டின சௌந்தரராஜ பெருமாளை செவிக்க போனீங்கன்னா ஒரு காதலை மட்டும் ஒரு அழகான நீலமும் பச்சையும் கலந்திருக்கிற ஒரு தோடு சாத்தின்னு இருப்பார், ஒரு மணி சாத்தின்னு இருப்பார். ராஜா சுந்தரராஜன், சௌந்தரராஜன், சௌரிராஜன், இதை போல பேர் இருக்கிறவாளாம் ஒற்றை காதை கொத்தி கொண்டிருப்பார்களாம். ஆக ஒத்த காது குத்திக்கிறது இன்னைக்கு புதுசில்லே, மேல் காதை குத்திக்கிறது இன்னைக்கு புதுசில்லே. ஆனா ஒன்னே ஒன்று சொல்றேன், இதெல்லாம் பெருமான் பண்ணி கொண்டா நன்னா இருக்கும், நாம பண்ணிக்கணுமான்னு நாமே யோசித்து கொள்ள வேண்டியதுதான். பல பிரவாள ஸ்தபக சுமனஹ பிஞ்ச தாதுபிகி மேலே யதி தூரங்கத கிருஷ்ண வனசோபேக்ஷணாயதம் அகம் பூர்வம் இதி சம்ஸ்பிருஷ்ய ரேமிரே. கண்ணனுக்கு பக்கத்துல எல்லாரும் வரா, அவர் கொஞ்சம் தள்ளி போயிட்டாருன்னா பிள்ளைகளுடைய பேச்சு சுவாரஸ்யத்துல அவ பின்னாடி இருந்துட்டாள்னு வச்சுங்க, நான் கண்ணன் பக்கத்துல இல்லையே அப்படின்னு வேகமா போய் அவன் தோளை தொட்டுட்டு நான் பக்கத்துல தான் இருக்கேன் மறந்து போயிடாதே அப்படிங்கிறாப்புல சொல்லிட்டு வருவாளாம். இன்னொரு பிள்ளை, அதென்ன நீ மட்டும் கண்ணன் தோளை தொடுறது, நான் முன்னாடி போய் தொட்டுட்டு வரேன், நான் கண்ணனுக்கு தோள் கொடுக்குறேன், நான் அவன் கையில் இருக்கிற தடியை தூக்கின்னு போறேன், அவனுடைய மேலாடையை நான் எடுத்துன்னு போறேன் என்று போட்டி இட்டு கொண்டு கண்ணன் பரதேவத்தைன்னு தெரிந்து கொள்ளார்களோ அல்லவோ, ஆனால் தனக்கு நண்பனாக கொண்டு ஒத்தரொத்தரும். ஆனா கண்ணன்ட்டேந்து ஒரு 5 நிமிஷம் பிரிஞ்சு போயிட்டாள்னா நம்ம எங்கேயோ விடுபட்ட போட வருமோன்னு எல்லாரும் பயம் வந்துடுவான். அதனால உடனே கிட்டக்க ஓடி வந்துக்கிறா, இருக்கமான்னு கண்ணனுடைய இடுப்பை தொட்டுக்கிறா, கண்ணனுடைய தோளை தொட்டுக்கிறா. கண்ணன் பார்வை ஒரு நிமிஷம் பட்டுதுன்னா சரி கண்ணன் நம்மோட தான் இருக்கார் அப்படிங்கிற திருப்தியோட போறாளாம். அகம் பூர்வம் கேச்சித்து வேணூனு வாதயந்தா துமாந்தா ஸ்ருங்காணி கேச்சன கேச்சித்து பிருங்கைஹி பிரகாயந்தா கூஜந்தா கோகிலை பரைஹி. சில பேர் புல்லாங்குழல் வாசிக்கிறா, சில பேர் நீண்ட கொம்பு முதலான வாத்தியங்களை வாசிக்கிறா, சில பேர் வண்டுகளாட்டம் தானே மூக்கால ரீங்காரம் பண்றா, சில பேர் உயர்ந்த கோகிலம் குயில் எப்படி கூவுமோ அதை போல இவாளே கூவி பார்க்கறா. இன்னைக்கும் பர்சானாவுக்கு போனீங்கன்னு வச்சுங்கோ, மோரு குட்டீர் அப்படின்னு ஒரு இடம் இருக்கு. பர்சானா லக்ஷ்மிஜி மந்திர், ரொம்ப ஆச்சரியமான மந்திர். அந்த இடத்துல தான் ராதையும் கண்ணனும் சேர்ந்து பல கேளிக்கைகளில் ஈடுபட்டார்கள், குழந்தைகளோட சேர்ந்து நாட்டியம் ஆடினா. அந்த இடத்துல மோரு குட்டீர் சேவிச்சில்னா முதல்ல மலையே ரொம்ப ஆச்சரியமான மலை. மேல நின்றுட்டு கீழே பார்த்தோம்னா பள்ளத்தாக்கில் அப்படியே பச்சை பசேல்னு படர்ந்து கிடக்கும். அந்த இடத்துல கண்ணனும் மற்ற பிள்ளைகளும்
ஒரு மயில் மாதிரி தாங்களே வேஷம் போட்டுண்டு மயில்களோட சேர்ந்து ஆடுவாளாம், குயில்கள் மாதிரி தாங்களே கூவாளாம். அதை சொல்றார், விஞ்சாயாபி பிரதாவந்தா கச்சந்தா சாது ஹம்சகை பகைர் உபவிசந்தச்ச நிருத்தியஞ்ச கலாபபிகி. பக்கத்துல ஒரு பெரிய கொக்கு நிற்கிறதா, தாங்களும் போய் கொக்காட்டம் ஒரு காலை தூக்கிட்டு நிற்கிறா. இந்த பக்கத்துல குரங்கு இருந்துதா, குரங்கின் வாலை பிடிச்சு இழுக்கிறா. குரங்கு மேலே ஏறித்துனா அதை போலவே தாவி தாவி தாங்களும் மேலே ஏறுறா. அதை போலவே சத்தம் போட்டுக்கிறா. விகர்ஷந்தா கீசபாலான் ஆரோஹந்த சைத்ருவான் விகுர்வந்தச்ச தைசாகம் பிளவந்தச்ச பலாசிஷு யுத்தம் சதாம் பிரம்மசுகானுபூத்யா தாஸ்யம் கதானாம் பரதைவதேன மாயாஸ்ருதானாம் நரதாரகேண சாகம் விஜக்ருஹு கிருத புண்ணிய புஞ்சாக. இவா பண்ணிருக்கிற புண்ணியத்தை என்னான்னு கணக்கு பண்ண பிரம்மாவுக்கு இந்த வைபவம் இல்லை, லக்ஷ்மிக்கு இந்த வைபவம் இல்லை. ஆனா இந்த சிறு குழந்தைகளுக்கு கண்ணனோட சேர்த்த வைபவம் நம்ம ஒத்தொத்தருக்குமே கொஞ்சமானும் கிடைக்காதா என்ன ஆசைப்பட வைக்கும். பகவான் ரொம்ப பக்கத்தில் இருப்பார், அவன் அருகில் இருப்பவன் நினைத்து கொண்டால் அவர் வெகு தூரத்துக்கு போயிடுறாள். நாம தள்ளி இருக்கிறோன்னு தெரிஞ்சின்றாள். சேயன் அணியன் சிறியன் மிகப்பெரியன் ஆயன் துவரைக்கோனாய் நின்ன மாயன் என் ஆழ்வார் திருமிஷி ஆழ்வாருடைய பாசுரம். திருஷ்டுவார் பகானு கிருஷ்ணமுகான் அகாசுரஹ கம்சானுசிஷ்ட ச பகீபகானுஜஹ அயந்துமே சோதர நாசகிருத்தையோர் துவயோர்மமைனம் சபலம் ஹனிஷ்யே. அப்போது கம்சனாலே அனுப்பி வைக்கப்பட்ட அகாசுரன், நம்முடைய கூட பிறந்தவன் பகாசுரன், அவனை கொன்றவன் இந்த கண்ணன் தான். இவனை விழுங்கி அவனை கொன்னுடணும் அப்படிங்கிற எண்ணத்தோட தீய எண்ணத்தோட பெரிய உருவத்தை எடுத்துட்டான். கீழே பூமியில அவனுடைய ஒரு பக்க தாடை, அடுத்த பக்க தாட பல்லோட ஆகாசத்தை போய் தொடரதான். திருஷ்டுவாதம் தாதிருஷம் சர்வே மத்வா விருந்தாவனாஸ்ரீயம் வியாத்தா ஜகர துண்டேன ஹுத்பிரேக்ஷந்தோஸ்ம லீலையா. எல்லா குழந்தைகளும் கிட்டக்க வந்தா அது ஒரு பெரிய பொம்மையாட்டம் அசையாம கிடக்கிறது. சைஸு ரொம்ப பெருசா இருக்கு. அப்ப ஒரு பிள்ளை கேட்டான், இது என்னது, விளையாட்டு பொம்மையா, ஏதான அசுரனா இல்ல நிஜமான மலைப்பாம்பா எதுன்னு கேட்டான். நீங்க சில இடத்துல பொருட்காட்சியெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா ஒரு உடும்பு மாதிரி கிடக்கும். அதனுடைய வாய் வழியா உள்ள போனா முதுகு வழியா வெளியில வந்து விடலாம், முதுகு வழியா உள்ள போனா வால் வழியா வெளியில வந்து விடலாம். இது அதை போல ஏதோ விளையாட்டு போல் இருக்கு அப்படின்னு ஒரு பிள்ளை நினைச்சுன்னு கேட்டான். அடுத்தவன் சொன்னான், என்னதுன்னு தெரியல, உள்ள போய் பார்த்தா தான் தெரியும்னா. இன்னொருத்தன் கேட்டான், உள்ள போய் மாட்டினுட்டோம்னா என்ன பண்றதுன்னா. இருக்கவே இருக்கார், எல்லாத்தையும் காப்பாத்துற கோபாலன் பின்னாடி வந்துட்டு இருக்கார், ஜெகத் ரக்ஷகன் சர்வரக்ஷகன். அப்ப அவரே நம்மளை காப்பாத்திடுவார், தைரியமா உள்ள போ. எல்லாரும் சேர்ந்து சொன்னா மொத்த பேரும் உள்ள போயிட்டார்கள். ஆனா அவன் வாய மூடலே. ரக்ஷோ விதித்வாகில பூத ஹிருஸ்திதா ஸ்வானாம் நிரோத்தும் பகவான் மனோததே. பின்னாடி கண்ணன் வரார், அவர் உள்ள வந்தாத்தானே இவன் வாய மூடுவான். தான் வீக்ஷ கிருஷ்ணா சகலாபயப்பிரதா அனன்யநாதான் ஸ்வகராதவச்சுதான். தன் திருவடிகளை பற்றினவர்களை எப்போதும் காக்கும் பகவான் அவர் கடைசியா வந்தார். என்ன நடந்திருக்குங்கிறத ஒரு நிமிஷத்துல புரிஞ்சுனுட்டார். தச்ருத்வா பகவான் கிருஷ்ணா ஸ்வஸ்வயா சார்பவத்சகம் சூர்ணி சிகீர்ஷோத்மானம் தரசா வவிருதே கலே. கண்ணனு உள்ளுக்குள்ள நுழைஞ்சார். சட்டார்னு அவன் பெரிய வாயை மூடிவிட்டான். மூடி அப்படியே பக்ஷணம் பண்ணி கண்ணனையும் பிள்ளைகளையும் கொன்னுடணும் நினைச்சான். உள்ளுக்குள்ள இருட்டு, புதுசா ஏதோ இடம் ரொம்ப நன்னா இருக்கே, இவ்வளவு பெருசா இருக்கே. கண்ணன் சிறு பிள்ளை தானே, ஒரே ஆச்சரியம், வியப்புல ஒரே மகிழ்ச்சி. மகிழ்ச்சியில உடம்பு சட்டுன்னு வளர்ந்துடுத்து. நமக்கு மகிழ்ச்சி வந்தா பூரிப்போம் இல்லையோ, மயிர்கூச்சரிவோம் இல்லையோ. என்ன ஒண்ணு, இது பகவான் குழந்தையா வந்திருக்காரோ இல்லையோ, அவர் பூரிச்ச உடனே ரொம்ப பெரியவராயிட்டார். நம்மெல்லாம் பூரிச்சாலே ஒரு மில்லிமீட்டர் உடம்பு பெருத்தாப்புல இருக்குமோ இல்லையோ, கண்ணன் பூரிச்சா ஒரு மீட்டரே பெருத்து போடுவார் போல இருக்கு, இல்ல ஒரு கிலோமீட்டரே பெருத்துருவோமோ. திடீர்னு தன்னுடைய உடம்பு வளர்ந்தது. தலை பிளந்து கொண்டு கீழே விழுந்தான். அகாசுரன் மாண்டு போனான். ஏதது கௌமாரஜங் கர்ம ஹரேர் ஆத்மஹிமோக்ஷணம் மிருத்யோஹோ பௌகண்டகே பாலாக திருஷ்டோஜுர் விஸ்மிதாவ்ரஜே. அவன் தலையறுபட்டு கீழே விழுந்தான். முடிஞ்சு போச்சு. எல்லா குழந்தைகளும் வெளியில வந்துட்டா, தப்பிச்சுட்டா. இது இன்னைக்கு கார்த்தால நடந்து இல்லையோ. அன்னைக்கு சாயங்காலம் பிள்ளைகள்லாம் வீட்டுக்கு போனோமோ இல்லையோ, போகலையாம். ஓர் ஆண்டு கழித்து எல்லா குழந்தைகளும் வீட்டுக்கு போனார்கள். போனவா என்னன்னு சொல்லியிருக்கணும், ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள்லாம் போயிருக்கிறச்சே கண்ணன் மலைப்பாம்பை கொன்றான் சொல்லியிருக்கணும் இல்லையோ, சொல்லலையாம். இன்று காலை கண்ணன் மலைப்பாம்பை கொன்றான் என்றார்கள். கௌமாரஜங் கர்ம ஹரேர் ஆத்மஹிமோக்ஷணம் மிருத்யோகோ பௌகண்டகே பாலாக. கௌமாரத்தில் 5 வயசுல கண்ணன் பண்ணத்தை பௌகண்டத்துல போய் சொன்னாலாம். 6வது வயசுல போறதான் குழந்தைகள்லாம் சொன்னார்கள். பரீட்சித்துக்கு சந்தேகம் வந்துடுத்து. பிரம்மம் காலாந்தர கிருதம் தற்காலீனம் கதம் பவேத் யத் கௌமாரே ஹரிகிருதம் ஜகுகு பௌகண்டகே அர்பகாக. எப்படி வேறொரு காலத்துல பண்ணத்தே வேற காலத்துல பண்ணதா குழந்தைகள் சொல்றா.
5 வயசுல பண்ணத்தை போய் ஏன் 6 வயசுல பண்ணதா சொல்றார்கள்? நீர் சொல்ற எல்லாமே எங்களுக்கு ஆச்சரியமா இருக்கு. கண்ணன் பண்றதெல்லாம் வியப்பா இருக்கு. இந்த அமிர்தமான கதையை நீர் தான் எனக்கு சொல்லணும். யத் பிபாமோ முகுஸ்துவத்தா புண்ணியம் கிருஷ்ண கதாமிருதம். கண்ணனுடைய புண்ணியமான கதை அமுதத்தை நீர் சொல்லணும், நான் கேட்கணும்னு பரீட்சித்து பிரார்த்தித்தான். யோசித்தார். சுகாச்சாரியர் சொல்ல ஆரம்பிக்கிறார். நாமும் பொறுத்திருந்து கேட்போம்.